சும்மாவே நெட் இருந்தால் என் கை சும்மா இருக்காது. ஆக்சுவலி என்கிட்ட 2 சிம் இருக்குது. 2 GB நெட்டு போட்டிருக்கேன், இன்னொன்றில் 1 GB போட்டிருக்கேன். இது இல்லாமல் மை ஹஸ்பண்ட் ஃபோன் வேறு நானே கையில் வச்சுருக்கேன். இவங்க ஃபோனில் ஒரு 2 GB. என் ஹஸ்பண்ட் இந்த ஃபோனை கொடுத்து இதில் உள்ள நெட்டையும் நீ காலி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த நெட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சும்மாவே நெட்டு இருந்தால் வீடியோ பார்த்துட்டு எப்படி சமைக்கிறது, ஏதோ ஒரு சம்திங் ஒரு வீடியோ பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இல்லைன்னா என்னோடய வீடியோவை எடுத்து யூடியூப்பில் க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி அப்டேட் பண்ணாமலே நிறைய வீடியோ வந்து கேலரியில் சேவில் வச்சுருக்கேன். அதை அப்டேட் பண்ணுறதா, புதுசாக வீடியோ எடுக்கிறதா, என்ன பண்ணுறது? ஒரு பொண்ணுக்கிட்ட 5 GB நெட்டு இருந்தால் நானும் என்ன பண்ணி காலி பண்ணலான்னு யோசிக்கிறேன். என்கிட்ட எவ்வளோ நெட்டு யூஸ் பண்ணாலும் சரி, அன்றைக்கி ஃபுல் டே நெட்டு இருந்துகிட்டே இருக்கும். நெட்டு காலியாக வசிக்கிறோம். சரி, நெட்டு காலியாகாமல் இருக்கே, இனி டேட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்ருப்பேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஏன்னா இதோட இந்த எப்படியும் என் ஹஸ்பண்ட் நைட்டு ஒரு 11 o'clock தான் வருவாங்க. ஏன்னா அவங்க ஒர்க்கு பிஸி. ஹீ இஸ் பிஸி, ஐ எம் நாட் பிஸி. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது? இதில் ஒரு 2 GB இருக்குது, என் மொபைலில் ஒரு 3 GB நெட் இருக்குது. ஸோ காஃபி டீ அது போட்டு குடிச்சிட்டு பால் சூடு பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே காஃபி போட்டு எடுத்து வந்துட்டேன். பரவாயில்ல, இந்த சூடு போதும். இருந்தாலும் ஒரு ஒரு டைம் பாஸ் ஏதோ ஒன்று ஆகணும்ல, என்ன பண்ணுறது? யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். இன்னும் ஷாப்புமே ஓப்பன் பண்ணல, வேலைக்கும் போகல. ஒரு வேலைக்கு போகலான்னா அதுக்குள்ளே நான் இங்கே வந்துட்டேன். ஒரு 1 month ரெஸ்ட் எடுக்கணும். என்ன பண்ணுறது? ஓவர் ப்ரெஷர் மைண்டாக இருக்குது. பட் ஜாலியாக இருக்குது இதுவும். ஏன்னா நான் ஃப்ரீயாக உட்காந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் இப்படிலாம் ஃப்ரீயாக இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது நானாக ஃப்ரீயாக இருக்கேன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில நேரத்துலலாம் நெட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். நெட்டு வந்து 2 GBக்கு பண்ணுவோம், இன்னொரு சிம்முக்கு ஒரு 1 GBக்கு பண்ணிப்போம். இல்லைன்னா ஒரு சிம்முக்கு நார்மல் ரீசார்ஜ் மட்டும் பண்ணிவிட்டு இன்னொரு சிம்முக்கு நெட்டோட ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. சில டைம் நெட்டு இப்போ ஒரு சிம்முக்கு ஈஸியாக பண்ணுறதில்ல, ஒரு சிம்முக்கு வந்து ஈஸி பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா ரெகுலராக அந்த சிம் யூஸ் பண்ணுறவங்கனால. அப்படி இருக்கும்போது ஒரு நேரத்தில் நெட்டு கூட இல்லாமல் திரும்பி நெட்டுக்காக ஒரு ரீசார்ஜ் பண்ணி நம்ம லோன் போட்டு தான் பண்ணுற வேலையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5 GB நெட் இருக்குது. எனக்கு எப்படி அதை வேஸ்ட் பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நீ யோசிச்சு பாருங்களேன். சில டைம் ரொம்ப பிஸியாக இருக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா பிஸியே இல்லாமல் வெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. என் லைஃப்பை நினச்சா எனக்கே கடுப்பாக இருக்குது. ஏன்னா இப்போது நான் இருக்கிற இடம் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லை என்னை சுற்றி. இப்படி ஒரு தனிமையில் இருக்கிறேன். சரி, என்ன பண்ணுறது? 5 GB, அதுவும் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஃபோனை கொடுத்து இதில் உள்ள 2 GB நீயே காலி பண்ணிவிடுன்ட்டு அவங்க ஃபோனை என்கிட்டே கொடுத்துட்டு அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இதில் உள்ள நெட்டையும் நான் காலி பண்ணணும், என் ஃபோனில் உள்ள 3 GB நெட்டையும் காலி பண்ணணும். ஓ மை காட்! நான் வந்து நிறைய வீடியோ எடுப்பேன், நிறையா யூடியூப்பில் அப்டேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் வீடியோவே யூடியூப்பில் நான் கம்மியாக போட்டிருக்கேன். அப்டேட் பண்ண வேண்டிய வீடியோவே என்கிட்ட கேலரியில் ஃபீலிங்காக நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணணுன்னா இன்றைக்கே பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பண்ணுறோம் இன்றைக்கி. அப்படி பண்ணாலும் ஓவராக செல்லணுன்னாலும் தலைவலிக்கும், தூக்கம் வரும். இதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரம் தான் செல்லணுன்றது? ஒரு லிமிட்டு தானே எல்லாத்துக்கும். ஸோ வந்து என்ன பண்ணலாம்? ஆனால் 5 GB இன்றைக்கி நான் காலி பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்களும் இருக்கீங்களா? ஏன்னா நெட்டு ஒய்ஃபை கிஃபைன்னு எதுவுமே கிடையாது, ஒன்லி மொபைல் நெட்டு தான். ஏன்னா நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன். இந்த நெட்டையும் காலி பண்ணி அந்த நெட்டையும் காலி பண்ணி ஏதாவது ஒரு மூவி பார்க்கலான்னு பார்த்தாலும் மூவி பார்க்கவும் பிடிக்காது. ஸோ கொஞ்சம் டைலாக் என்ன குழப்புது? நைட்டு படுக்கிறதும் தெரில, காலைல ஏந்திரிக்கிறதும் தெரில. வாழ்க்கை வந்து அப்படியே இந்த டச் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல்லே நம்ம லைஃப் இல்லை. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஷெடியூல் லைஃப்பில் ரொம்ப பிஸி தான். பட் நான் மட்டும் கிடையாது. எல்லாருமே லேட் நைட்டாக தான் படுக்கலாம், எல்லாருமே லேட் நைட்டாக எழுந்திரிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு டே வந்து டிஃப்ரெண்ட் லைஃப்பில் தான் நம்ம ரன் பண்ணுறோம். கையில் காசு இல்லாதப்போ தான் வந்துட்டு ஃபோன் உடையும், ரீசார்ஜ் முடியும், சோப்பு தீரும், ஷாம்பு தீரும், சேல்ரி வர்றது தெரியாது, போகிறது தெரியாது. ஸோ வந்துட்டு கடுமையான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் தான் எல்லாருமே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாத்தையும் பார்த்தா பணம் முக்கியமாக இருக்குது. சரி, உழைக்கலான்னு உழைப்பை நம்பி ஓடுனா எல்லாருமே எல்லா பிஸ்னஸையும் பண்ணுறாங்க. சின்னவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெரியவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு காலத்துலலாம் பெரியவங்க தான் பிஸ்னஸே பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யங்கர்ஸ் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையும் சேர்த்து தான். ஸோ வந்துட்டு
நான்லாம் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. பண்ணுனேன், நல்லா சம்பாரித்தேன், நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணேன். கஷ்டப்பட்டேன், ஆனால் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். எப்படி சொல்கிறதுனா, என்னோடய கஷ்டம்லாம் வெளில சொல்லவே முடியாது, அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் மை லைஃப் இஸ் வெரி குட். வெரி வெரி லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே என் லைஃப் எல்லாமே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு நான் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என் லைஃப்பை நான் இப்படி எனக்கு காட் என்னை ப்ளஸ் பண்ணுவாரா நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய கஷ்டப்பட்டால் மட்டும்தான் லைஃப்பில் நல்லா இருக்கலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 100% உண்மை. ஏன்னா என் லைஃப்பில் நான் பட்டிருக்கேன், படாத கஷ்டமே கிடையாது. அப்பா இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி இப்படி வெட்டியாக உட்காந்துட்டு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நான் ஒரு நல்ல ஒரு மைண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் சில விஷயங்கள்லாம் நமக்கு லைஃப்பில் நடக்குதுன்னா அது நன்மைக்கே ஏற்றுக்கணும். அதுதான் லைஃப், ஓகேவா? அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஒரு விஷயம், அதாவது நீ இப்போ கஷ்டப்பட்டினா பின்னாடி நல்லா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் தெரியுமா? ஆனால் என் லைஃப்பில் நான் ஃபினான்ஷியலாக நிறைய கஷ்டப்பட்டேன். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸில் நான் காலை எடுத்து வச்சு பல பிரச்சனைகளை பார்த்தேன், பல கஷ்டங்களை பார்த்தேன். ஃபினான்ஷியலாக நிறைய கஷ்டத்தை அனுபவித்தேன். ஒருத்தவங்கள்ட்ட கை கட்டி கூட வேலை பார்த்தேன். ஆனால் சொந்தமாக பிஸ்னஸ் வந்து யங்கஸ்ட்டாக இருந்துட்டு பண்ணவே முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு அனுபவம் உள்ளவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் அதில் நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். எதுவுமே தெரியாமல் போய் பிஸ்னஸ் காலை வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுக்கிங்களேன், அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டால் அதை முன்னேற்ற கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நைட்டு பகலாக சாப்பிடாம கொள்ளாமல் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். நிறையா ஃபினான்ஷியலாக நான் கஷ்டப்பட்டிருக்கேன். யாருக்கும் தெரியாது. வேணால் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க மாதிரிலாம் உங்களுக்கு தெரியலாம். பட் என்னடா இவங்க இப்படிலாம் வீடியோ போடுறாங்க நீங்கள் இப்போ கூட நினைக்கலாம். எதுக்குன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்மளை ஏமாற்றிருப்பாங்க நிறைய பேர். இப்படியே ஹெல்ப் பண்ணுறன்ட்டு எத்தனை பேர் நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்மளும் அவங்கள நம்பி வெயிட் பண்ணணும். பட் நான் அதெல்லாம் உடைச்சி எறிஞ்சேன். எதுக்கு இவங்களை நம்பணும்? நமக்கு கை கால் இருக்குது, நம்மக்கிட்ட தொழில் இருக்குது, நம்ம முன்னேற முடியும் அப்படின்னுட்டு இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன், ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இதே என்னோடய பேக் ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்க, என்னோடய லைஃப்பில் நான் அவ்வளோ ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டேன். எவ்வளோ ஃபேமிலி ப்ராப்ளம், கமிட்மெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனையை நானும் அகேன்ஸ்டாக இருப்பாங்க. நம்ம ஹெல்ப் கேட்ட போனால் கூட அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரிலாம் பேசுவாங்க. எதுக்கு? இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் வெரி 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 ஹாப்பி. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டில் அவங்க கஷ்டப்படாமே வளர்ந்தவர். அவர் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அவர் பணத்திலே ஊறி வளர்ந்தவர். பட் என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தேன். ஸோ எங்கள் 2 பேர் லைஃப்லேயும் ரொம்பவே இன்றைக்கே நான் நினைக்கிறேன் எனக்கு என்னோடய லைஃப் மிராக்கலாக இருக்குது. ஆனால் என்னோடய லைஃப்பில் நான் கிட்டத்தட்ட எனக்கு 18 வயசு இருக்கும் போது நான் கஷ்டப்பட ஆரம்பித்தேன். நிறைய வருஷங்கள் நான் வேலை பார்த்தேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். ஒரு 20-25 வயசுலேயே நான் வந்து என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய லைஃப்பில் யார் யார் எப்படி, எவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், யார் ஏமாத்துறா, யார் பொய் சொல்கிறா, நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து 25 வயசுலேயே நான் பிஸ்னஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஸோ யோசித்து பார்க்கும்போது அன்றைக்கி நான் கஷ்டப்படலைன்னா இன்றைக்கி நான் இப்படி உட்காந்து ஜாலியாக வீடியோலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியலாக நிறையா கஷ்டப்பட்டேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவங்க ஜாலியாக இருக்காங்க, வீடியோ போடுறாங்க, இவங்களுக்குலாம் எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கலாம். எல்லா கஷ்டத்தையும் நான் பட்டுட்டு வந்து தான் இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்கேன். அதாவது ஒரு 30-35 வயசுக்குள்ளே நம்ம வந்து செட்டில்டு ஆகிடணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி. என்னோடய எய்ம் எப்படின்னா, நான் ஒரு 35 வயசுக்குள்ளேயாவது நான் ஒரு வெல் செட்டில்டாக ஆகிடணும். அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டைல்லாம் சுத்தமாக டோட்டலி சேஞ்சஸ். நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அவர் கஷ்டமே படாமல் வாழ்ந்தார். அப்படிங்கிறனாலாம் பணம்லாம் அப்படி ரெடி பண்ணுவார். ஸோ வந்துட்டு அவரோட சர்க்கிள், அவரோட லைஃப் ஸ்டைலு, அவங்க அந்த மாதிரி லைஃப்லாம் வாழ்ந்தார். பட் என்னோடய லைஃப் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டேன். அதனால தான் ரூபா செலவு பண்ணாலும் நான் யோசிக்கிறேன். ஆனால் தாராளமாக செலவு பண்ணுவேன். சொல்கிறேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, யாரும் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை திரும்பி வாங்குவாங்க, திரும்பி கேட்டுருவாங்க, சொல்லி காமிப்பாங்க, செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்மளை இழுக்கடிப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் கையில் தொழில் இருந்தால் சொந்தமாக நீங்கள் நில்லுங்க, உங்கள் காலில் சொந்தமாக சம்பாதிங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இப்படி உட்காந்து பேசுகிறேன். லைஃப்பில் கடன் பிரச்சனையில் தான் இருப்பாங்க. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலைக்காக அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் சொல்லிட்டு இப்படியே அவங்க லவ் ஷேப்பில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையே நிறையா வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனை
ஃபினான்ஷியலாக போய் அவங்க மாட்டியிருப்பாங்க. பட் இதெல்லாமே அவங்க லைஃப்பில் ரொம்பவே வந்துட்டு அடுத்த கட்டத்தை நகர்த்தவே முடியாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏன்னா இது ஒரு லோன்னா சாதாரண விஷயமா? ஒரு 24 மாதம் லோன் போட்டு கொடுக்குறான் அப்படின்னா அந்த லோனை எத்தனை மாதத்துக்கு நீங்கள் அடைக்கிறதுக்கு ஒரு நாளும் நீங்கள் நைட்டு பகலாக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சாப்பிடாம கொள்ளாமல் அந்த கஷ்டத்தெல்லாம் கடனை அடைக்கிறதுக்காகவே உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணாக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி நானும் என்னோடய லைஃப்பில் வாழ்ந்திருக்கேன். அதனால தான் இன்றைக்கி உட்காந்து ஒரு காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி நீ கஷ்டப்பட்டால் தான் பின்னாடி நீ நல்லா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி இந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது ஒரு 18 வயசு இருக்கப்போ நான் வேலைக்கு போனேன். 25 வயசுலேயே நான் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, 25 வயசில் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது தெரியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு 20 வயசு தான் ஆகுது பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் மைண்டுக்கு வந்துட்டாங்க. யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்கிறதுக்கு கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அடுத்தது வேலைக்கு களத்தில் இறங்கிடுறாங்க. ஸோ என்னோடய மைண்டில் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. பட் காட் கிரேஸால் நான் பிஸ்னஸ் பண்ணேன். ஸோ பண்ணினேன், லைஃப்பை ரன் பண்ணேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், சாப்பிடல, தூங்கலை, ஃபினான்ஷியலாக நிறைய கஷ்டப்பட்டேன். நைட்டு காலைல 7:30க்கு ஏஞ்சி ஒர்க்குக்கு போனேன்னா நைட்டு 11-12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவ்வளோ நைட்டு பகலாக கண்ணு முழிச்சு வேலை பார்த்து தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இப்போ நான் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். இது திரும்பி கண்டினியூ பண்ணுவேன் என்னோடய பிஸ்னஸை. பட் என்னோடய லைஃப் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப வெரி ஹாப்பியாகவும் வெறும் சேஞ்சாகவும் மாறி இருக்கு. முன்னாடி கஷ்டப்பட்ட எல்லா லைஃப்புமே இப்போ இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அதான் ஃபினான்ஷியலாக கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும், அந்த கஷ்டம் கூட இப்போ எனக்கு இல்லை. ஸோ அதை தான் சொல்ல வரேன், கஷ்டப்படுங்க, நல்லா இருக்கலாம். நான் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறேன், என் சொந்த காலில் தான் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீங்களே தான் பார்த்துக்கணும். துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும். நீங்கள் வீட்டு தனியாக எடுத்து தங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாடகை, அட்வான்ஸு, அப்புறம் காய்கறி, வீட்டு ஜாமான், இது எல்லாமே நீங்களாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்றதுக்கு முழுமையான அர்த்தம். அதை விட்டுட்டு சம்பாதிக்கிறது நானு, செலவு பண்ணுறது நானு, ஆனால் எனக்கு தேவையான எல்லாத்தையும் மற்றவங்க செய்வாங்க அப்படின்றது இண்டிபெண்ட் கிடையாது அப்படின்றத இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். சவா என்ன ரேட்டு ஒரு பொருளும் சும்மா கடைக்கு போயிட்டு வந்தாலும் 600 700 செலவாகுது. சரி இதை தான் வாங்க வேணாம், நம்ம பழம் தின்னே உடம்பை தேத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா பழமே 500 நிக்குது பங்கு. இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்.